ஜூன் 17ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில கஞ்சன்ஜங்கா செல்லும் ரயில் மேல சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில 9 பேர் உயிரிழந்தாங்க. 41க்கும் அதிகமானோர் பலத்த காயங்களோட சிகிச்சை பெற்று வராங்க. இன்னும் மீட்பு பணிகள் நடந்து வர நிலையில பாஜக அரசு மேல பல விமர்சனங்கள் கிளம்பி இருக்கு. இந்த நிலையில தான் ஒவ்வொரு முறை ரயில் விபத்து நடக்கிறப்பவும் மோடி அரசும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் கேமராக்களுக்கு முன்னாடி எல்லாம் சரியாகி விட்டது போல பிம்பத்தை உருவாக்குறதா காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இந்த விபத்துகளுக்கு யார் பொறுப்பேற்கிறது, மோடியா ரயில்வே துறை அமைச்சரானு கேட்டிருக்கிறதோட மோடி அரசு கிட்ட 7 கேள்விகளையும் முன் வச்சிருக்காரு. அந்த கேள்விகளுக்கு கட்டாயம் மோடி பதில் சொல்லியே ஆகணும்னு கேட்டிருக்காரு கார்கே. கடந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மேல சரக்கு ரயில் மோதி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதுல 296 பேர் மரணம் அடைந்தாங்க. நாட்டையே உலுக்குன இந்த பாலாசோ ரயில் விபத்தை சுட்டிக்காட்டி இதற்கு பிறகாவது விபத்துகளை தவிர்க்க கவாச்சுங்கிற ரயில் மோதலை தவிர்க்கும் தானியங்கி கருவி ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலன்னு தன்னோட முதல் கேள்வியை எழுப்பியிருக்காரு. இரண்டாவதா ரயில்வேல 3 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில கடந்த 10 ஆண்டுகள்ல நிரப்பப்படாததற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. மூன்றாவதா என்சிஆர்பி ரிப்போர்ட் படி கடந்த 2017 முதல் 2021 ஆண்டுகளுக்கிடையே சுமார் 1 லட்சம் பேர் ரயில் விபத்துகள்ல சிக்கி மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விபத்துகளுக்கு யார் பொறுப்புன்னு கேள்வி எழுப்பி இருக்கிறதோட ரயில்வேல வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறதால லோகோ பைலட்களுக்கு வேலை நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா ரயில்வே துறையே சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ ஏன் இன்னும் காலி பணியிடங்களை நிரப்பலன்னு கேட்டிருக்காரு. நான்காவதா நாடாளுமன்ற நிலைக்குழுவோட 323வது அறிக்கையில ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் 8% 10% விபத்துகளை மட்டுமே இதுவரை விசாரிச்சிருக்கிறதா விமர்சிச்சிருக்காங்க. அப்படின்னா ரயில்வே பாதுகாப்பு ஆணையத்தை இன்னும் பலப்படுத்தாத காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு. ஐந்தாவதா கணக்கு தணிக்கையாளர் அறிக்கைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறை பாதுகாப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்படுற 20,000 கோடி நிதியில 75% குறைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியை பாதுகாப்பு பணிகளுக்கு பயன்படுத்தாம அதிகாரிகளோட தனிப்பட்ட மற்றும் தேவையற்ற செலவுகளுக்காக பயன்படுத்துவது ஏன்னு கேட்டிருக்காரு. ஆறாவதா ட்ரெயின்ல ஸ்லீப்பர் பெட்டிகளோட எண்ணிக்கை குறைக்கப்பட காரணம் என்ன, ஏன் காமன் ஸ்லீப்பர் சீட்டர்களுக்கான டிக்கெட் தொகை அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு கேள்விகளை கேட்டதோட ட்ரெயின்ல கூட்ட நெரிசலை தவிர்க்க காவல்துறையை பயன்படுத்துறீங்க, ட்ரெயின் பெட்டிகள் குறைக்கப்பட்டதுனால 2,70,00,000 மக்கள் தங்களோட டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டி இருக்குங்கிறது மோடி அரசுக்கு தெரியுமானும் கேள்வி கேட்டிருக்காரு. ஏழாவதா 2017 இருந்து 2018 பொது பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கான பட்ஜெட்டை இணைச்சது பத்தி கேட்டிருக்காரு. அதோட மோடி அரசாங்கம் ரயில்வே துறைக்கு நிகழ்த்தி இருக்க இந்த அலட்சியங்களை சுய புகழ் பாடி மோடி மறைக்க முடியாதுன்னு காட்டமா தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு கார்கே.